இந்த இரவு நேரத்திலும் நம்மெல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி உன்னதமான கர்த்தரை உயர்த்துவதற்காக கர்த்தர் கொடுத்த இந்த இரவு நேரம் நம்ம எல்லாருக்கும் மிகுந்த பயனுக்கு ஏதுவாக இருக்கட்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். உண்மையாகவே நம்மில் அநேகர், நம்முடைய சிநேகிதர்கள், நம்முடைய திருச்சபையை சார்ந்த அநேகர் வீடுகளிலே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது உண்மையிலேயே கர்த்தருடைய பார்வையில் ஒரு பெரிய நீதியாகவே இருக்கும். இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை மறக்கவே மாட்டார், உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கவே மாட்டார். நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? ஆண்டவரால் முடியாத காரியங்கள் உண்டாங்க? நான் உண்டுமே. ஆண்டவரால் கூடாத காரியம் உண்டா? நீங்க இல்லைம்பிய. நான் உண்டுமே. உங்களை எல்லாம் மறக்க அவரால் முடியுமா? அப்புறம் எப்படி? நீங்க சொன்னது பொய் தானே. உங்களை அவரால் மறக்க முடியுமா? உங்களால் அவரால் உங்களை கைவிட முடியுமா? முடியாது. நம்முடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அவரால் உயர்த்தாமல் இருக்க முடியாது, கனப்படுத்தாமல் இருக்க முடியாது, பாதுகாக்காமல் இருக்க முடியாது, போஷிக்காமல் இருக்க முடியாது. அவ்வளவுதான். ஆண்டவரால் முடியாத காரியங்கள் உண்டு. நீதிமானை அவரால் கைவிட முடியாது, ஊழியக்காரனை அவரால் கைவிட முடியாது, தன்னை நம்புகிற பிள்ளைகளை அவரால் கைவிட முடியாது. ஆமா, அதனால தான் கர்த்தர் இதுவரை அழகாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவர் இந்த 2026 வருடத்திலே உங்க சபைகளில் ஒரு பெரிய மாற்றம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், உங்க ஊழியங்களிலே ஒரு பெரிய மாற்றம், இந்த ஜபங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இன்னும் நிறைவாக தரட்டும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். இந்த இரவிலே சில நிமிடங்கள் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். உங்க பக்கத்தில் யாராகிலும் கர்த்தருக்குள் நித்திரை அடைவார்களே ஆனால் அவர்களை நீங்கள் ஆமென் தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம், கடைசி நாளில் அவர்களை எழுப்பித்தான் ஆக வேண்டும். காரணம், நாம் 5 மணிக்கு முன் இந்த கட்டடத்தை காலி செய்ய வேண்டும். ஆகவே முடிவிலையாகிலும் அவர்களை எழுப்பித்தான் ஆகணும். அதனால ஓரளவுக்கு சமாளிங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஃபைன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை உற்சாகமாக வச்சிருப்பேன். ஆனால் சிலர் வரம் பெற்றவர்கள் இருப்பார்கள். ஆமாம், வரம் பெற்றவர்கள் இருப்பாங்க. அவர்களை கடவுள் தான் காப்பாற்றணும், ஒன்றுமே செய்ய முடியாது. நான் ஏறத்தாழ 31 வருடமாய் போதகராக இருக்கிறேன், ஊழியத்தில் இருக்கேன். 28 வருடமாய் ஒரே சபைக்கு போதகராக வச்சுருக்கேன். இது வரைக்கும் ஒருத்தனை எனக்கு விஷம் தரலை, சோமாக தான் இருக்கேன். ஆனால் சில ஆட்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையில் ஒரு விசேஷித்த கிருபை என்னன்னா, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு அப்படி தமிழ் சொல்லுது. வேற எந்த பைபிளையும் அப்படி இல்லை, ஆங்கில வேதாகமத்தில் அப்படி இல்லை, மலையாள வேதாகமத்திலே அப்படி கிடையாது. தமிழ் வேதாகமம் உறக்கம் கொடுக்கிறார், நித்திரை கொடுக்கிறார்னு சொல்லுது. ஆனால் மற்ற டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, மலையாளம் சொல்லுது உறக்கத்தில் கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம தூங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை தருவாராம். அது அப்படித்தான் சொல்லுது. உண்மையான மொழியாக்கம் அதுதான். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு உறக்கத்தில் கொடுக்கிறார். பைபிளில் நீங்க படிங்க, அதிகமான அற்புதங்கள் ராக்காலங்களில் தான் நடக்கும். ஆமென். அதிகமான அற்புதங்கள் ராக்காலத்தில் தான் நடக்கும். நம்மளை எல்லாம் நல்லா தூங்க போட்டுட்டு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எங்களுக்கு ஒரு விலா எலும்பு காணாம போனதும் அப்பதான். ஆமென் ஆமென் இல்லையா?
ஆதாம படுக்க போட்டார். சில ஆட்களுக்கு தூக்கம் கொடுக்கிறாருனாலே நினைக்கணும் எங்கேயோ உருவி எடுக்கிறார். அதனால கவனமா இருப்பர். ஆமா, என்னால முடிஞ்ச ஆலோசனை உபவாச கூட்டத்தில் தான் தூங்குறேன்னு நினைச்சு தூங்கிறப்படார். இரவு ஜபத்தில் தூங்குறேன்னு நினைச்சு தூங்கிறப்படார். ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு முறை தூங்கும் பொழுது ஏதோ ஒரு பார்ட்ஸை எடுக்கிறாருன்னு நீ நினைச்சுக்க. சிலதெல்லாம் எடுத்துட்டாருன்னா யூரின் போக முடியாது. இலையை கவனி, வீணா பிரச்சனை வேணாம். ஏதோ பாஸ்டரா இருக்கிறதுனால சொல்லித்தாரு, உறங்காம இருந்தா உறுப்பு பத்திரம். சரி, முடியும், அவ்வளவுதானே. ஆரம்பத்திலேயே ஆம்பளைக்கு உறுப்பு தான் காணாம போயிருக்கு அப்படின்னா எலும்ப சொன்னேன், நீ வேற எங்கேயோ போவாது. சரி, அதனால பார்த்துக்கிடுங்க. பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாது. ஒருவேளை கர்த்தர் தேவதூதனை அனுப்பலாம். இல்லை, இவன் தூங்கினா இடது பக்கம் இருக்கிற அதை எடுத்துரு அப்படின்னு அவர் சொன்னார்னா அப்ப சிக்கிரும். வேணாம், ஆமை, கர்த்தர் நல்லவர். ஆமென். கிருபை உண்டாகட்டும். சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதிய நிருபம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வாக்கியத்தை இப்பொழுது எழுதி கொள்ளுங்கள். எல்லாரும் எழுதி கொள்ளுங்கள். எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்கள், எடுக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் தமிழ் மட்டும்தானே இருக்கிறீங்க, வேற ஏதாவது மொழி ஆட்கள் இருக்கிறாங்களா? இல்லையே, எல்லாரும் தமிழர்கள் தானே. பாதுகாத்துக்கப்பட்டே. அப்ப 12, இப்ப எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? அம்மை 12ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரெஃபரன்ஸ் சொல்லுங்க எல்லாரும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். ஒரு முறை கூட சொல்லுங்க. ரோமர் 12:11 வசனம் சொல்லுங்க. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு முறை கூட சொல்லுங்க. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ண வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஆமீன். மறுபடியும் புத்தகத்தை, பரிசுத்த வேதாகமத்தை பார்க்காம சொல்லுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு ஆமீன். பக்கத்தில் கேளுங்க. மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னு சொன்னாங்களா? நீ மனுஷனே இல்லைன்னு சொல். ஆமா, இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் நல்லவர். எல்லாரும் இந்த வசனத்தின் மேல கையை வச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இது இயேசுட்ட தான் நான் படித்தேன். அவர் எல்லாத்தையும் கையில் எடுத்து தோத்திரம் பண்ணி கொடுப்பார். தாராளமா தின்னுட்டாங்க. ஆமா, 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்தார். எல்லாரும் தோத்திரம் செய்த வேலை தான். அப்ப அதனால நம்ம இந்த சின்ன வசனம் தானே, அதை தாராளமா நமக்கு தரணும்னா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினாத்தான் ஆகும். ஸ்தோத்திரத்தினால் கிருபை என்ன செய்யும்? பெருகி கொண்டே இருக்கும். இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனத்திற்காய் கர்த்தரை. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரும், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். ஒரு ஆமென். எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு சகோதரனாக ஒரு அன்பான வேண்டுகோள். ஒவ்வொரு செய்தியிலும் நமது விசுவாசிகள் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சிலரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டும்தான் வேதாகமத்தையே தேடி அலைவார்கள். இங்கு எங்கோ இருந்ததை கண்டேனே என்று சொல்லி சில ஆட்கள் எல்லாம் தேடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிலர்லாம் தாமதமாக வர்றதுக்கு காரணமே போன ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வச்ச பைபிளை தேடி லேட் ஆகிறது. சில ஆட்களுக்கெல்லாம் அவ்வளோ பிஸி, படிக்கிறதுக்கு நேரமே இல்லை. அதனால முடிஞ்ச அளவிற்கு வசனத்தை மனப்பாடம் பண்ணுவதற்கு நம்ம முயற்சிக்கணும். பரவாயில்ல, கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு இதில் 3 செய்திகள் இருக்கிறது. இந்த பகுதியில் எத்தனை செய்திகள் இருக்கிறது?
ஒன்று, அசதியாய் இராதிருங்கள். எப்படிங்க? அசதியாய் இராதிருங்கள், ஜாக்கிரதையாய் இருங்கள். முதல் செய்தி என்ன? அசதியாய் இராதிருங்கள், ஜாக்கிரதையாய் இருங்கள். 2, ஆவியில் அனலாக இருங்கள். ஆவியில் அனலாக இருங்கள். 3, ஊழியம் செய்கிறவர்களாக இருங்கள். இந்த 3 கோணத்திலையும் நமக்கு ஒரு செய்தியை எடுக்க முடியும். ஆனா இன்றைக்கு இந்த 3 செய்தியை நமக்கு கொடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா அடுத்த மாசம் வரைக்கும் ஆயிரலாம். இன்னைக்கு நமக்கு முடிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதுல ஒரே ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆவியில் அனலாக இருங்கள். நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? ரைட். பொதுவா எனக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க. முந்தின முறை வரும் பொழுது என்ன பிரசங்கம் பண்ணினேன் என்று கேட்பது என் வழக்கம். ஆனா யாருக்காகிலும் நினைவு இருக்கிறதா? நான் கடந்த ஆண்டு வந்த பொழுது உங்கள் எபேசியர், நன்றிம்மா, தோத்தர அந்த வசனத்தை எடுத்துருங்க. எபேசியர் 6:12 பிரசங்கம் பண்ணி இருக்கேன். ஆமை தோத்தர அந்த வசனத்தை ஒன்று எனக்கு படிங்க பார்க்கலாம். ஏனெனில் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வெரி குட். நமக்கு போராட்டம். ஆமா, அதனாலதான் இனி நமக்கு தூக்கத்தோட போராட்டம் இருக்கு. ஜெயிச்சிருவோம். இவர் சொன்னது உண்மைதான் பாஸ்டர், நானும் வந்தேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க சகோதரருக்கு. ஆண்டவர் நல்லவர். சரிதானம்மா? இவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே. ஒரு நிமிஷம் வாமாங்க. ஆமை தோத்தர ஓடியாங்க. ஆமா, சந்தோஷமா இருக்கா? கர்த்தருக்கு நன்றி. வேற ஒன்றும் எடுத்துட்டு வரல உனக்கு. இதை ஏதாவது பண்டம் வாங்கிட்டு போ. கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். நிறைவான பலன் உண்டாகட்டும். தேங்க்யூ. இன்னைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்று ராத்திரி பொழுதிலே நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, என் ஜனங்கள் ஆவியில் அனல் உள்ளவர்களாய் இருக்கணும். உண்மையிலே சொல்றேன், இது உங்களுக்காக நான் எடுத்த வேத பகுதி அல்ல. இது என் சபைக்கு நான் பேசின ஒரு செய்தி. இந்த செய்திக்கு பின் என் சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். ஓப்பனாவே பேசியிருந்தேன். ஆவியானவர் எனக்கு சொன்னார், நீ அனுப்புகிற இடத்துல நான் எந்தெந்த இடத்துலலாம் இதை பிரசங்கம் பண்ண சொல்றேனோ அங்கெல்லாம் நீ பிரசங்கம் பண்ணு, நான் மாற்றத்தை ஏற்படுத்துவேன்னு சொன்னார். என் நினைவு சரியானால் இந்த செய்தியை 4வது இடத்துல பேசுறேன். ஆமென். ஒருவேளை இன்னொரு முறை வரும் பொழுதும் இதையே உங்கள்கிட்ட பேச சொன்னா நான் மறுபடியும் பேசுவேன். என் சபையில ஒரே செய்தியை 10 முறைக்கு மேல பேசியிருக்கேன். திருப்பி 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 பேசுவேன். என் சபை சில நேரத்தில் மனம் தளரும் பொழுது ஒரு செய்தி இருக்கு, அதை பிரசங்கம் பண்ணிடுவேன். அந்த எனர்ஜியில் நம்ம ஆட்கள் ஓடுவாங்க. நான் 10 முறைக்கு மேல ஒரே செய்தியை பிரசங்கித்த சில பகுதிகள் இருக்கிறது. அதனால இன்றைக்கு ராத்திரியிலே இது உங்களுக்காக மட்டுமல்ல, என்னையும் இந்த இடத்தில் இருக்கிற தேவ ஊழியர்களை கூட இது அனலாக்க போகிறது என்று நான் நம்புறேன். அல்லேலூயா. ஆனா என்னதான் பிரசங்கத்தை நம்ம பேசினாலும் ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் அதனுடைய வாசனை வித்தியாசமா இருக்கு, அதனுடைய வெளிப்பாடுகள் வித்தியாசமா இருக்கு, அதனுடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கு, அதனுடைய பயன்பாடுகள் வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் இந்த வசனத்துக்காக நம்ம தோத்திரம் போட்டிருக்கோம். அவர் இன்னைக்கு என்ன செய்தாலும் அதை 100% ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் கிருபை தருவாராக. என்னை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன? நான் அனலாயிருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்தில் இருக்கிற தேவ ஊழியர்களை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன? இவர்கள் அனலாயிருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்த தேவ விருப்பம் என்ன? எல்லாரும் அனலாயிருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு ராத்திரியில உங்களை குறித்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்னும் அனலாவதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் பிரகாசிக்கணும், இன்னும் அனலாகணும், இன்னும் பலப்படணும். ஆமென். பாருங்க, ஒன்று சொல்லுவோம் பாருங்களேன். பலிபீடத்தில் நிற்கிற போதகர் அனலாக இருப்பார், ஆனால் சபை எப்படி இருக்கும்? அனலாக இருக்கும்.
பலிபீடத்தில் இருக்கிற போதகர் சோர்வுற்று இருப்பாரானால் சபை எப்படி இருக்கும்? சோர்வுற்று இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. அதனால தான் நாங்கள் எப்பொழுதுமே சொல்லுவோம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேவ ஊழியர்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும். சரிதானே நான் சொல்றது? ஊழியர்கள் தரிசனம் உள்ளவர்களாய் இருந்தா சபை தரிசனம் உள்ளவர்களாய் இருக்கும். ஊழியர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தா சபை ஜெபிக்கிறதா இருக்கும். ஊழியர்கள் உபவாசம் பண்ணுகிறவர்களாய் இருந்தால் சபை உபவாசம் பண்ணுகிறதா இருக்கும். பலிபீடத்திலே ஆவியின் அனல் இருக்குமானால் தேவ ஜனங்கள் எல்லார் மேலும் ஆவியின் அனல் இருக்கும். அப்படியானால் நம்ம பலிபீடங்களுக்காகவும் நம் நடுவில் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவ ஊழியர்களுக்காகவும் தேவ சபை அதிகமாய் ஜெபம் பண்ணணும். ஆமென். உங்களுக்கு ஒரு தருணத்தை தருகிறேன். உங்க வலது கரத்தை அப்படியே பலிபீடத்துக்கு நேரம் நீட்டி ஒரு முறை நம்ம ஊழியர்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லியிருங்களேன். இன்னும் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக, அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் நீங்க அனலாக மாற்றுங்க ஆண்டவரே, அனலாக மாற்றுங்க, அனலாக மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எத்தனையோ முறை சபையில் அதை நான் பார்த்துருக்கேன். வெளி ஊழியங்களெல்லாம் முடிச்சுட்டு இரவெல்லாம் டிராவல் பண்ணி சில நேரத்தில் 2 நாள் 3 நாள் இரவு தூங்காம ஊழியத்துக்கு போய் பலிபீடத்தில் எழும்பி நிற்பேன். கொஞ்சம் டல்லா இருக்கும். எதிர்பார்க்கிற அளவிற்கு சத்தம் வராது, எதிர்பார்க்கிற அளவிற்கு உற்சாகமா இருக்க முடியாது. நான் கொஞ்சம் சோர்வுற்று இருக்கும் பொழுது சபையும் எப்படித்தான் இருக்கும், சோர்வா மாறிடும். நம்ம உற்சாகமா இருந்தோம்னா சபை எப்படி இருக்கும், உற்சாகமா இருக்கும். அதனால தான் குருவை தொடரும் சீடர்களும் அதுபோலதான் இருப்பார்களாம். ஆகவே நம்முடைய சபைகளுக்காக அதிகமாய் ஜெபியுங்கள், போதகர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் இன்னும் கிருபை தருவார். ஆவியிலே அனலாய் இருக்கணும். ஆவியில் எப்படி இருக்கணும்? ஆமா, நம்முடைய சபைகள் அப்படித்தான் இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி காலங்களிலே அநேக சபைகளை ஆவியில் மங்கி போகிற அளவிற்கு பிசாசு எத்தனித்து கொண்டே இருக்கிறார். ஆவியின் அனுபவங்களில் ஆமென் குறைந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் நம்ம இருக்கிறோம். நான் உங்களுக்கு, நீங்கள் தவறாக நினைக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அநேக சபைகளில் அந்நிய பாஷையில் நேரமெடுத்து ஆவியில் ஆராதிக்கிற அனுபவங்கள் இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். நீங்கள் உணர்கிறீர்களா? நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்முடைய ஒரு 20 அல்லது 30 வருஷங்களுக்கு முந்தைய காலங்களில் ட்ரம் மட்டுமே வைத்து பயன்பாட்டுக்குள் இருந்த காலத்தில் நம்முடைய சபைகள் ஆமீன் ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஆராதிக்கும் பொழுது பல மணி நேரங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் களி கூறுகிற ஒரு காலம் இருந்துச்சுல்ல பாஸ்டர்? நீங்க அதை உணர்ந்திருக்கிறீங்களா? நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாட்டு நின்னுட்டுன்னா ஆராதனை நின்றுது, இசைக்கருவி நின்றுச்சுன்னா ஆராதனை நின்றுது. ஆமென். பாடுகிறவர்களின் சத்தம் நின்றுச்சுன்னா ஜனங்களின் சத்தமும் என்ன செய்திருது? யாரோ ஒருவருடைய உத்வேகத்தினால தான் ஆராதனை நடக்குது, அப்படி நாங்க ஃபீல் பண்றோம். ஆனா இன்றைக்கு இரவிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென், வெளியிலிருந்து வருகிற ஒன்றும் என்னை ஆராதிக்க வைக்க கூடாது. எனக்குள் உண்டாகிற ஆவிக்குரிய அனுபவங்கள் என்னை ஆராதிக்க வைக்கணும். ஆமென். இந்த இமோஷனல் வொர்ஷிப், இமோஷனல் வொர்ஷிப் ஒரு சத்தத்தினால் அல்லது ஒரு வார்த்தையினால் நம்மை உத்வேகப்படுத்தி வருகிற ஆராதனை என்ன செய்யும்னா ஆபத்து நேரங்களில் நம்மால நிற்க முடியாது. அதே நேரத்தில் தேவனை துதிக்கிற துதியும் தேவனை உயர்த்துகிற ஆராதனைகளும் நமக்குள்ளிருந்து உருவாகுமானால் அப்படிப்பட்ட தேவ பிள்ளை நடுக்கடல்ல கொண்டு போட்டால் அவன் கரைக்கு வந்துடுவான். அதுதான் அதனுடைய அனுபவங்கள். அதனால தேவ பிள்ளைகளுக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், நாம் அனலாய் இருப்பது தான் அவசியம். ஆமென்.
இன்றைக்கு ராத்திரியிலே உண்மையிலே நான் உங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு நேரமும் நீங்க உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா நீங்கள் ஆவியில் அனல் இல்லாதவர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது ஈரம் இருந்தாதான் நீங்க இந்த இடத்துல வந்திருப்பீங்க. அதனால தான் சொல்றேன், ஆமே தோத்திரம். உங்களை குறித்த தேவனுடைய விருப்பம் என்னன்னா இன்னும் அனலாக வேண்டும். அல்லேலூயா. ஒரு வாட்டி ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், கவனிங்க. ஒரு சபை, ஒரு ஆவிக்குரிய சபையில ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த சபையில போய் பரிசுத்தத்தை குறித்து பயங்கரமா பேசினார் ஆண்டவர். ரொம்ப அழகா பேசினார். மனம் திரும்புதலை குறித்து பேசினார், வேறுபாட்டை குறித்து பேசினார், சுத்திகரிப்பை குறித்து பேசினார். இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு நான் உட்கார்ந்த உடனே என்னுடைய சிநேகிதன் ஒருத்தர் வந்து சொல்றார், உமக்கு வேற பிரசங்கமே கிடைக்கலையான்ற. எப்படி? உமக்கு வேற பிரசங்கமே கிடைக்கலையா? என்னன்னு? ஏன் இது ரட்சிக்கப்பட்ட சபை, இது ஞானஸ்நானம் பெற்ற கூட்டம், இது ஆவிக்குரிய சபை. இந்த இடத்துல நீ இன்னுமா மனம் திரும்புதலை குறித்து பேசுகிற, இன்னுமா சுத்திகரிப்பை குறித்து பேசுறது, வேற பிரசங்கமே கிடைக்கலையான்னா எனக்கு அந்த மனுஷனை நினைச்சப்ப பரிதாபமா இருந்து. ஏன் அப்படின்னா இன்னும் இந்த மனிதனுக்கு வசன வெளிப்பாடு இல்லையே. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? அநியாயம் செய்கிறவன், அடுத்து அசுத்தமாய் இருக்கிறவன், நீதி செய்கிறவன், பரிசுத்தம் உள்ளவன். அப்ப பரிசுத்தத்திற்கு எல்லையே கிடையாது. ஒரு பாஸ்டர்ட்ட பரிசுத்தமாகன்னு சொன்னாலும் ரைட் தான். ஏன் தெரியுமா? தோத்திர பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். சபையில சுத்திகரிப்பை குறித்து டெய்லி பிரசங்கம் பண்ணணும். ஆமென். தோத்திரம். மாதம் ஒரு முறையாகிலும் பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா தேவன் எதை விரும்புகிறார்? பரிசுத்தத்தை தான் விரும்புகிறார், இன்னும் உருவாக்குறத விரும்புகிறார். அதனால ஏற்கனவே உங்களுக்கு அனல் இருந்தாலும் நம்முடைய அனலை அதிகரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்றேனே. இந்த கட்டிடத்திற்குள்ள இன்னைக்கு ராத்திரி இருட்டு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லை, வெளிச்சம் தானே இருக்கு. இதுல இருட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது எப்போ உங்களுக்கு தெரியுமா? இப்ப போட்டிருக்கிற லைட்ட மாதிரி இன்னி ஒரு மடங்கு கூட லைட்ட போடுங்க, ஒரு மடங்கு கூட லைட்ட போடுங்க, பிரைட்னஸ் வருது இல்ல? ஏன் வருது தெரியுமா? இதுல இருக்கிற இருட்டு வெளியே போனதுனாலதான் அது வருது. நீங்க நல்லா கவனிக்கணும். வெளிச்சத்தை அதிகரிக்க அதிகரிக்க வெளிச்சம் வரல, இருட்டு வெளியே போயிட்டு இருக்குது. நீங்க நல்லா கவனிக்கணும். வெளிச்சம் வரல, வெளிச்சம் வரும் பொழுது இருட்டு வெளியேறுது. அத மாதிரி புரிஞ்சுக்கிடணும். எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இன்னும் பரிசுத்தம், இன்னும் கிருபை, இன்னும் பலன், இன்னும் தேவ பலன், இன்னும் நீதி எனக்கு வேணும், எனக்கு வேணும். இன்னும் கர்த்தர் என்னை அனலாக்கியே ஆகணும். ஒரு அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவதற்கு ஏன் என்னை வேகப்படுத்துகிறார் தெரியுமா? இந்திய தேசத்தில் தேசம் எதிர்பார்க்கிற எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால் தேசத்தில் அல்ல மாற்றம் நடைபெற வேண்டியது, சபைகளுக்குள்ளே மாற்றம் வர வேண்டும். நான் சொல்லுகிறது புரிகிறதா? அன்றைக்கு எருசலேமிலே அசைவை ஏற்படுத்தினது ஒரு மனிதன். அவர் பெயர் என்ன? பேதுரு. பேதுரு என்று சொல்கிற ஒரு மனிதன் அனலான பொழுது திரள் கூட்டம் தேசத்தில் ஆண்டவரை அறிந்தது. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. தேசம் மறுரூபப்பட வேண்டுமானால் நான் அனலாக வேண்டும். யாரு? நான். யாரு? தேசத்திலே மாற்றம் வரணும்னா என்னில் மாற்றம் வரணும். பேதுருவாகிய என்னில்
சபையாகிய என்னில் நான் அனலாகும் பொழுது தேசம் அனலாகும். சபை அனலாகும் பொழுது தேசம் அனலாகும். ஆமென். அப்ப நான் என் தெளிவா சொல்றேன், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேசத்தில் சபைகளை கர்த்தர் அனலாக்கும்படி விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, உயர்த்துங்க. இந்த இரவு ஜெபத்திற்கு இடையூறு வராமல் இருக்க ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவியானவர் ஜெபம் பண்ண சொல்லுதார். ஆமென். தோத்திர ஆண்டவரே, இந்த இரவு ஜெபத்தை வர வர மங்க பண்ணி, வர வர மங்க பண்ணி, இதை இல்லாமல் செய்யும்படி போராடுகிற சில மனுஷ ஆவிகளை கர்த்தர் அழித்து போடுவீராக. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லணும். ஆவியானவர் இதை சொல்லுகிறார். இந்த கூடுகையை தொடர்ந்து நடத்த முடியாதபடி ஆண்டவர் இந்த கூடுகையை நலிவடைய பண்ணுகிற, பலகீனப்படுத்த நினைக்கிற எல்லா மனுஷ தந்திரங்களையும் பிசாசின் தந்திரங்களையும் ஊழியர்களாகிய நாங்கள் ஒருமித்து இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். தெய்வ ஜனங்கள் ஒருமித்து கட்டுகிறோம். அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் நாங்க கட்டுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். இந்த கூடுகை நிறுத்தப்படக்கூடாது. இது ஒரு பெரிய அசைவுக்கு காரணமா மாறணும். இன்றைக்கு ராத்திரி கூட இந்த கூடுகைக்கு விரோதமா போராடுகிற சில பொல்லாத ஆவிகள், இருதயங்களை தூரப்படுத்துகிற சில அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது உடைத்து ஜெயமெடுக்கிறோம். இப்ப கைகளை தட்டி ஒரு கணம் ஆவியில் நிரம்பி தடை செய்கிற ஆவிகளை உடைத்தெறியுங்கள். Yes, thank you. Ribalaba katanama karabalabaram. Udarabatinama karab. Ribaragadana karabalagadana. Rigadana karabalagadana karaba. Rigadana karabalabagadunia. Udarabatiramalaba. இன்னைக்கு ஒரு ஜெயம் எடுத்துக் கொள்ளுகிறோம். இப்ப நாங்க ஒரு ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே, தளர்வை கொண்டு வருகிற ஆவி, மன சோர்வை கொண்டு வருகிற ஆவி, ஜனங்களை வரவிடாதபடி தடுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அனல் உள்ளவர்களை உருவாக்குகிற இந்த கூடுகை இன்னும் எழும்பி வரட்டும். ஆண்டவர் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இன்னும், சபைகள் இன்னும் அனலாவதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளை அல்லது ஒரு சபை அனலாக்கப்படுமானால் நடக்கின்ற சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. இன்னைக்கு நம்ம என்ன பிரசங்கத்தை கேட்கிறோமோ அது அப்படியே இன்று முதல் நமது வாழ்க்கையில் அப்ளை ஆகணும்னே, அப்ளை ஆகணும். இன்னைக்கு ராத்திரியிலேயே அதை நடைமுறைப்படுத்தி ட்ரை பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும். நான் நம்புறேன். நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு தேவ பிள்ளை அனலாகும் பொழுது, ஒரு ஆவிக்குரியவன் அனலாகும் பொழுது, ஒரு சபை அனலாகும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வரும்? வேதாகமத்தில் இருந்து சில வெளிப்பாடுகள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. இங்கே நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கிறது. அதனுடைய 32, 33, 34, 35, அதாவது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வரையிலான வசனங்களை வாசிக்க கேட்போம்.
எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் பாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் பிள்ளையின் கண்கள் மேலும் ஆமென் அவன் மேல் குப்பர படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசாவினுடைய ஊழியத்தில் சூனேமியாளுடைய வீடு ஒரு பெரிய மைல்கல் என்பதை மறந்துவிடக்கூடாது. சூனேமியாளுடைய வீட்டில் ஆண்டவர் செய்த அற்புதம், ஆண்டவர் செய்த அற்புதம் எலிசாவினுடைய ஊழியத்திற்கு ஒரு பெரிய அடையாளம். எப்படி அடிக்கடி அந்த பகுதிக்கு வந்து ஊழியம் செய்ய வருகிறார். அப்பொழுது சூனேமியாள் என்று சொல்லுகிற அந்த தேசத்தில் வசதி வாய்ந்த பெண்மணி அந்த புருஷனானிடத்திலே அனுமதி பெற்று தன் வீட்டு மாடியிலே ஒரு அறையை ஏற்படுத்தி ஒரு கட்டிலை போட்டு ஒரு மேஜை போட்டு ஒரு நாற்காலியை போட்டு ஒரு விளக்கு தண்டை வைத்து எலிசாவினிடத்தில் சொல்லுகிறார், ஐயா, இந்த பகுதிக்கு நீர் வரும் பொழுதெல்லாம் என்னுடைய வீட்டில் வந்து நீர் உணவருந்தி ஓய்வெடுத்து நீர் ஊழியத்தை செய்யலாம். பாருங்க, அந்த பகுதியில் ஒரு விசாலமான ஊழியம் செய்வதற்கு சூனேமியாளுடைய வீடு ஒரு காரணமாக இருந்தது. அல்லேலூயா. இதுவரையிலும் தெருக்களில் அற்புதங்களை செய்து வருகிறார். இதுவரையிலும் தேசத்தின் நடுவில் அற்புதங்களை செய்து வருகிற எலிசாவுக்கு ஒரு சகோதரி தன் வீட்டை திறந்து கொடுக்கிறார். எலிசா நன்றி உள்ள ஒரு மனிதர். என்ன செய்தார்? தனக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தின இந்த சூனேமியாளை விசாரித்து அவளுக்கு பிள்ளை இல்லை என்று கண்டு அந்த ஸ்திரியை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அந்த மனிதனின் வார்த்தையின்படியே அழகான ஒரு ஆண் பிள்ளையை சூனேமியாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இதுல சந்தோஷப்படுவதற்கு என்னன்னா, வயது போன ஸ்திரீக்கு இளமையான ஒரு குழந்தை இல்லைங்களா? இனி ஒரு நாளும் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்காது, இனி ஒரு நாளும் என் கருவறை ஆசீர்வதிக்கப்படாது, இனி ஒரு நாளும் என் வீட்டில் குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்காது என்று தீர்ப்பிடப்பட்ட ஒருவளுடைய வீட்டில் தேவ கிருபையினால் அங்கே ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. ஆமென். இந்த அற்புதத்திற்கு பிறகு எலிசாவுக்கு பயங்கர வரவேற்பு. இந்த அற்புதத்திற்கு பிறகு சபை பயங்கர வளர்ச்சி. இந்த அற்புதத்திற்கு பிறகு தேசத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம். ஆமாவா இல்லையா? இது நமது சபைகளில் நடக்கிறதா இல்லைங்களா பாஸ்டர்? நடக்குது தானே. சில அற்புதங்கள் சபைகளில் நடக்கும் பொழுது தேசம் நம்மை அங்கீகரிக்கின்ற சில இயல்கைகள் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சிலர் பிறப்பதினாலும் அங்கீகாரம், சிலர் மரிப்பதினாலும் அங்கீகாரம். ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பின ஒருவன் மண்டையை போட்டுவிட்டால் தேசமே பயப்பட்டு நமக்கு விரோதமாய் பேசுவதை நிறுத்தி விடுகிறது. அதுதான் சொல்லுகிறேன், சிலர் பிறப்பதும் அங்கீகாரம், சிலர் மரிப்பதும் அங்கீகாரம். எப்படியோ நலமானது நடந்தால் போதுமானது. அல்லேலூயா. ஆனால் அந்த ஊழியத்திலே ஒரு பின்தங்குதல் ஏற்படுகிறது. என்னன்னா, என் ஊழியத்திற்கு எது அங்கீகாரமாக இருந்ததோ அந்த குழந்தை செத்து போனது என்கிற ஒரு சத்தம் யாருக்கு காதுகளில் விழுகிறது? எலிசாவின் காதுகளில் விழுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சொல்லுகிறேன், எது நமக்கு அடையாளமாக இருக்குமோ, எது நமக்கு அங்கீகாரமாக இருக்குமோ, எந்த வீடு உங்கள் ஊழியத்திற்கு ஒரு திறப்பாக இருக்குமோ, சில நேரங்களில் சத்துரு அந்த திறப்புகளை அடைப்பதற்கு பல விதங்களில் போராடுவான் என்பதை தெய்வ ஜனங்கள் மறக்க கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென்.
நீங்க நல்லா கவனிக்கணும். நம்முடைய சபைகளில் யார் 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 நம்முடைய சபை வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் சத்துரு திட்டமிடுவார். ஆமென். ஒன்று புரியுங்க, சபையில் வருகிற எல்லாரும் சபை வளர்ச்சியை விரும்புகிறவர்கள் அல்ல. போதகரை நேசிக்கிற எல்லாரும் போதகரின் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள் அல்ல. 100 பேர் இருந்தா ஒரு 20 பேர் அவரும் நல்லா இருக்கணும், சபையும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கப்படுவார். உங்களை போல நம்பலாமா? 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 அப்ப ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அங்கனமே ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஆனா அதனால தான் நான் எப்பவுமே போதகர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது சொல்லுவேன், நம்முடைய கரங்களை பிடிக்கிறவர்களை அதிக கவனமாய் பயணிக்க வேணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அதிகமாய் ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அதிக வருடங்கள் ஊழியத்திற்கு முதுகெலும்பாக இருக்கிறவர்கள் தான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் ஒன்னு சொல்றேனே, இயேசுவோடு பல 1000 ஜனங்கள் இருந்தார்களா இல்லையா? இருந்தார்கள். அவர்களுக்கு இயேசுவை தெரியுமா தெரியாதா? தெரியும். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவரை இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு தேர்வு செய்திருக்கலாமே. சபையாரை தேர்வு செய்யாமல் அசிஸ்டன்ட் பாஸ்டரை மட்டும் ஏன் பிசாசு கையில எடுத்தான்? சபையில மெம்பர்ஸ் இருந்தாங்களா இல்லையா? இயேசுவின் சபையிலே ஜனங்கள் இருந்தார்களா இல்லையா? பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு இயேசுவை தெரியுமா தெரியாதா? லாசருவுக்கு இயேசுவை தெரியுமா தெரியாதா? பர்திமேக்கு இயேசுவை தெரியுமா தெரியாதியா? சமாரியா ஸ்திரீக்கு இயேசுவை தெரியுமா தெரியாதா? வீட்டில் கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்த மார்த்தாளுக்கு தெரியுமா தெரியாதா? இவங்களை எல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு பிரதிஷ்டிக்கப்பட்ட ஒருவனை மட்டும் பிசாசு கையில எடுத்தா, நீங்க நல்லா கவனிக்கணும். சத்துரு யாரை கையில் எடுப்பான் என்றால், உங்கள் ஊழியம் வளர வேண்டும் என்று எவன் ஒருவன் விரும்புகிறான் அவனையே சத்துரு கையில் எடுக்க விரும்புவான். நம்மோடு கூட இருக்கிற சில பிள்ளைகளை அதிக கவனமாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனை என்ன தெரியுமா பிரதர்? சிலர் கொஞ்சம் நல்லா வளர்ந்து ஜெபிக்க ஆராதிக்க ஊழியத்தில் நல்ல உற்சாகமா வந்த உடனே அவங்களுக்கா ஜெபிக்கிறத விட்டுட்டு புது ஆத்துமாக்களுக்கா பெயருவோம். புது ஆத்துமாவுக்கா என்னைக்கும் நம்ம ஊழியம் செய்யலாம். ஈவன் டேஞ்சர். அல்லேலூயா. அமை தோத்தர் 1938 காலகட்டங்களிலே ஜப்பான்ல போட்ட வெடிகுண்ட விட மோசைவே பிசாசிவனை கையில எடுத்தா. தேசம் ரட்சிக்கப்படுகிறது. 2வது இருக்கிறது காணாம போகாம இருக்கணும்னா இவனை ரொம்ப பெர்ஃபெக்டா காத்துக்க. பிசாசு போராடுகிறது. சூனியமியா வீட்டுல தான் சூனியம் பண்ணுவான். அல்லேலூயா. அந்த தேசத்துல பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. ஆனா பிசாசு கையில எடுத்தது யாரு? சூனேமியா வீட்டுல டெட் பாடி யார் கட்டில்ல கிடக்கு? கொன்னுருவேன். எலிசா படுக்கிற கட்டில்ல டெட் பாடி கிடக்கு. நீ நல்லா கவனிச்சுக்க. பிரச்சனை வெளியே வந்தா நீ நின்றுவ. பிரச்சனை படுக்க அறையில வருது. ஹலோ ஹலோ ஹலோ. ஒரு அல்லேலூயா. நம்ம இந்தியா ரட்சிக்கப்படணும், இந்தியா ரட்சிக்கப்படணும். இல்ல கட்டில டெட் பாடி வராம இருக்கணும். முதல்ல இன்னைக்குதான் கட்டில டெட் பாடி கிடக்குது. இதை ஒழுங்கப்படுத்தினா தேசம் ரட்சிக்கப்படும். கட்டில கிடக்கிற டெட் பாடியை எடுக்கணும். வீட்டுக்குள்ள கிடக்கிற டெட் பாடியை எடுக்கணும். சபைக்குள்ள கிடக்கிற டெட் பாடியை எடுத்தா தான் இனி தேசம் ரட்சிக்கப்படும். ஹலோ ஹலோ ஹலோ. ஹல்லேலூயா. தேசத்தை தாரும் ஆண்டவரே, இந்தியாவை தாரும். ஆண்டவர் சொன்னாங்க, முதல்ல பெட்ரூம் கிளீன் பண்ணு, பெட்ரூம் கிளீன் பண்ணு, உன் கட்டில கிளீன் பண்ணு. இந்தியா 2வது. முதல்ல படுக்கிறதுக்குள்ள வழியை பாரு. ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும். சபைகளுக்குள்ளே கர்த்தர் அனலை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் ஆமென்.
நான் சொல்றது புரியுதா? எந்த சபை உயிரடைந்ததா இருக்கணுமோ அந்த சபையில என்ன இருக்கு? எந்த அறையில ஜீவன் இருக்கணுமோ அந்த அறையில மரணம். எந்த அறையிலே ஜீவன் இருக்கணுமோ அந்த அறையில மரணம். எந்த கட்டில் இளைப்பாறணுமோ அந்த கட்டில மரணம். எந்த வீடு சாட்சியா நிக்கணுமோ அந்த வீட்டுக்குள்ள மரணம். அப்ப புரிஞ்சுக்கிடணும், பிசாசனுடைய கண்கள் சில தாங்குதலாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நேராய் சூண்டுகிறது. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், படுக்கையின் மேல் கிடக்கிற சவ சரீரத்திற்கு மாற்றம் வரணும்னா அனல் உள்ளவன் எழும்பியே ஆகணும். ஆமென், அல்லேலூயா. சில தோல்வி அடைந்த ப்ராசஸ் உண்டுமா? எப்படின்னு கேட்கிறீங்களா? இவர் என்ன பண்றார் தெரியுமா? யாரு எலிசா செய்றார். இவ்வளவு தூரம் வர்றதுக்கு டயர்டா இருக்கு, நீ ஒண்ணு பண்ணுன்னு கேசிய கூப்பிட்டு அவர் கோலை கையில கொடுத்து அனுப்புறார். அவர் கொண்டு குடுன்னு ஓடுனா பிள்ளைக்கு மேல கொண்டு குச்சிய போடுறார். பையன் எந்திரிக்கல. நிறைய பேர்ட்ட குச்சி இருக்கு, ஆனா பையதான் எழும்ப மாட்டேங்க. புரியும் நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா. குச்சி இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு கொண்டு வரவன் உசுரோட இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், ஆமென். எலிசாவினிடத்தில் இருந்த குச்சி யார் கையில இருக்கு? மோசேயினிடத்தில் இருந்த குச்சி இப்ப யார் கையில இருக்கு? இப்ப குச்சி மேட்ரு இல்ல, கொண்டு வர்றவன் தான் மேட்ரு. அல்லேலூயா. நம்ம ஏரியாவில் நிறைய பேர் குச்சியும் கொண்டு சுத்துறாமக்கா, ஆனா நடக்காது. ஏன் தெரியுமா? இங்க குச்சி அல்ல மேட்ரு, ஆவியில அனல் உள்ளவன் தான் மேட்ரு. திருப்பூர்ல குச்சி நிறைய இருக்கு, ஆனா சுமக்கிறவன் தான் சரியில்லை. இப்ப யார் வேணும்? இப்பதான் ஏகப்பட்ட குச்சி இருக்கனே, உங்கையில இருக்கிற மாதிரி இப்ப ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னே. தோத்திர யூடியூப் திறந்தா